உலகத்திலேயே கொடுமையான நோய் வியாதின்னு சொன்னோம்னா கேன்சரோ, பிரெட் டியூமரோ, இல்ல டயபெட்டிக்கோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் விட கொடுமையான ஒரு நோயா நான் என்ன நினைக்கிறேன்னா, பசி தான் முக்கியமான ஒரு இளம் வயதுல பசி எப்படி உணர்ந்தவன். அது இல்லாம எங்களுடைய மார்க்கத்துல நோன்புன்றது ஒரு விஷயம் இருக்கு. 30 நாளும் நோன்பு இருக்கும்போது, அந்த நோன்பு இருக்கும் போது பசியினுடைய வலி தெரியும், அதனுடைய மகத்துவம் தெரியும். இப்படி இருக்கும். தர்மம் தலைகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் செய்யற தர்மத்திலேயே பெரிய விஷயமா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பசித்தவருக்கு உணவு கொடுப்பதுதான் நினைக்கிறேன். இது வரைக்கும் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகளாக எங்களுடைய நிறுவனத்துல காலை உணவு கொடுத்துட்டு இருக்கோம். 100 பேருக்கு எல்லா இடத்துங்களும் இல்லையும். இதுவரையிலும் 3,19,000 பேருக்கு உணவு அளிச்சிருக்கோம். அதுதான் உண்மையான. நான் எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருந்தாலுமே எனக்கு மனசுக்கு இதயத்திற்கு நெருக்கமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த உணவு அளிப்பது தான். அதை ஏன் இந்த நேரத்தில் சொல்றேன்னா, ஏதோ தற்பெருமைக்காகவோ ஏதோ சுய விளம்பரத்திற்காகவோ நிச்சயமா இல்லை. இதை போல மற்றவங்களும் செய்யணும்ன்றதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையே எதை நோக்கி இருக்குன்னா பசி இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக தான். அதனால மற்றவர்களுக்கு உணவளித்து நாம் மகிழ்ச்சியா இருக்கணும் தான் என்னுடைய